நியாயாதிபதிகளின் வேதாகமத்தின் புத்தகம் இந்த 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியார், நீ கற்பதற்கு குமாரனை பெறுவார். என்ன கர்த்தருடைய பிள்ளை நீ யார் குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய தூதன் மனாவோட மனைவிட்ட சொல்ற ஒரு வார்த்தை தான் இது. என்ன அப்படின்னு சொன்னா, நீ கற்பவதியாகி குழந்தை ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மனோவாவும் மனைவியும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம், கர்த்தரை தேடின ஒரு குடும்பம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு தேவன் தரிசனமாகி இப்படிப்பட்ட ஒரு காத்து சொல்லுறார். நல்லா கவனிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம கர்த்தரை தேடினாலும் சில குறைவின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்க வாழ்க்கையில கூட சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கர்த்தரை உண்மையாய் தேடுறேன், கர்த்தரை உத்தமமாய் தேடுறேன், ஆனா இந்த பிரச்சனை மட்டும் மாற மாட்டேங்குது பாஸ்டர். பாஸ்டர் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை, பாஸ்டர் வாழ்க்கையில வேலை இல்லை, பாஸ்டர் வாழ்க்கையில பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கடினமான பாதை போய் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட குறைவுகளோடு ஏதோ ஒரு குறைவின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாய் மாற்ற போகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மனோவான்னு சொன்னா அந்த அர்த்தம் என்னன்னா, யெகோவாவின் ஆறுதல் அப்படின்னா என்னன்னு சொன்னா, அவன் ஆறுதல் உள்ளவன். நீங்க நிகழ்ச்சி பார்க்கும் வாழ்க்கையில கூட நீங்க மற்றவர்களுக்கு கர்த்தர் சொல்லி அவங்களுக்கு ஆண்டு அற்புதம் செஞ்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆண்டு சில அந்த அற்புதத்தை டிலே பண்ணிருக்கலாம். நான் சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன், தேவன் சரியான நேரத்துல உனக்கு அற்புதம் செய்வார். உன்னோட குறைவுகளை கர்த்தர் நிறைவா மாற்று தேவன். பைபிள்ல வாசிக்கிறோம், 17ஆம் அதிகாரத்துல அங்க ஒருத்தர் இருக்கிறா. அவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்தவளுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, அவ குறைவு மத்தியில் இருக்கிறா. ஆனா ஆண்டவர் எலியாவை அனுப்பி என்ன செஞ்சான்னு சொன்னா அவரோட வாழ்க்கையில குறைவை நிறைவா மாத்தினார். அதே போல உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல குறைவோடு கூட இருக்கிறீங்களா, பொருளாதார குறைவோடு கூட இருக்கீங்களா? சில சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வாழ்க்கையில மளிகை ஜாமா எங்க வீட்டுல எவ்வளவு வாங்கினாலும் அது போய்கிட்டே இருக்கு பாஸ்டர், அந்த மளிகை ஜாமா குறைஞ்சு போயிட்டே இருக்கு, எங்க வாழ்க்கையில எல்லாம் வீணா போயிட்டு இருக்குன்னு சொல்லி கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கீங்களா? இல்லைங்க, நீங்க அதை எல்லாத்துக்கும் கர்த்தர் மாற்றி ஆண்டவருக்கு அற்புதம் செய்து அவர் வல்லவன் நிரூபிக்க போகிறார். அவர் குறையில் நிறைவாக்கி அவருடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் எல்லா வேதனைகளுக்கு கர்த்தர் மாற்றுங்கப்பா. என்ன பொருளாதார என்ன அந்த ஞானத்துல குறைவுகளா இருக்காங்களோ அதெல்லா குறைவை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறேன். அற்புத கர்த்தர் காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.